Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hulul uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய நயம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பே 6வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, 2023ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் மே மாதம் எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கும் தொடராக வகுப்புகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. 2024ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கும் தொடராக வகுப்புகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான வகுப்புகளும் எதிர்வரும் காலங்களில் இபிசி நிறுவனத்துக்கூடாக தொடராக நடாத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். எனவே சகல மாணவர்களும் தொடர்ச்சியாக வகுப்புகளுக்கு சமூகம் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, சார் கேக்குது இல்ல சார்? எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? இல்லாட்டி மத்தாக்களுக்கு எப்படி கிளியரா கேக்குறா? இல்ல சார். இல்லையா? கேக்குது சார். கேட்கணுமே, கேட்கதானேண்ணா? ரைட் சார். ஓகே. பெரும்பாலும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த இதுதான் யூஸ் பண்றது, எஸ்எல்டியோட ஃபைபர் லைன் தான் யூஸ் பண்றது. அப்போ அதனால பெரும்பாலும் எங்கட பக்கத்துல இஷ்யூ இருக்காது, பெரும்பாலும் உங்களோட பக்கத்துல தான் இஷ்யூ இருக்கும். எனவே கொஞ்சம் அதை பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்க சென்ற வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க வந்து சூரத்துல் ஃபீல படித்தோம், சரியா? சூரத்துல் ஃபீல்ல வந்து நாங்க ஒவ்வொரு சொற்களுக்குமான பொருளை சொல்லி தந்தேன். ஓகே, சூரத்துல் ஃபீல். அதே போல சூரா குரேஷ் அடுத்த சூறாவாக படிக்கிறது இருக்கிறோம். அதற்கு முன்னுக்கு நாங்க சூரத்துல் ஃபீல நான் நினைக்கிற முழுமையாக படிச்சு முடிக்கல, அப்படித்தானே? சூரத்துல் ஃபீல் ஓகே, முழுமையாக படிச்சு முடிக்கல. ரைட். அப்ப நாங்க ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை பார்த்தோம். அதே போன்று அந்த வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பை பார்த்தோம். அடுத்ததாக இந்த சூரா அருளப்பட்ட பின்னணி என்னன்னு பார்த்தோம். அடுத்ததாக சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம் அந்த பகுதியை பார்த்தோம், சரியா? அது வரைக்கும் நாங்க பார்த்திக்கிறோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இலக்கிய நயம் பார்த்தோம் தானே, சரியா? ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த சூறாவில் உள்ள படிப்பினைகளும் அடுத்தது சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஓகே, ரைட். முதலாவதாக நாங்க இப்ப சூறாவை ஒரு முறை மேலோட்டமாக பார்த்துட்டு வரோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். உம்முடைய இரட்சகன் யானைப்படையினரை எவ்வாறு அழியச் செய்தான், எவ்வாறு அழித்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல். அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா? ரைட். வஅர்ஸல அலைஹிம் தய்ரன் நபாபீல். அவன் அவர்கள் மீது, அந்த யானை படையினர் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான்.
தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அந்த பறவைகள் அவர்கள் மீது யானை படையினர் மீது சுடப்பட்ட சிறிய கற்களை எறிந்தன. சரியா? ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், எனவே அவன் அவர்களை உண்ணப்பட்ட, சரியா, சாப்பிடப்பட்ட கதிர்களை போன்று அல்லாஹு தாலா அவன் அவர்களை ஆக்கி விட்டான். சரியா? இதுதான் அந்த குறிப்பிட்ட வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு. குறிப்பிட்ட வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு. அதோட நாங்க இந்த சூரா அருளப்பட்ட காலம் மக்கா காலம் என்று பார்த்தோம். இந்த சூறாவுடைய மைய கருத்து குறிப்பாக காபிர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படும் என்ற எச்சரிக்கை என்று சொன்னோம். அடுத்ததாக அருளப்பட்ட பின்னணியை பார்த்தோம். இதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க இந்த சூறாவில் உள்ள படிப்பினைகள் என்ன என்றதை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு நாங்க அடுத்த சூறாவை பார்ப்போம். ரைட். ஒன்று, முதலாவது படிப்பினை என்ன என்று சொன்னா, ரைட், அநியாயம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு ரைட் இந்த சூறா ஒரு படிப்பினையாக இருக்குது. அதாவது இந்த உலகத்துல இப்ப அவங்களுக்கு தெரியும், ஆப்ரஹாவுடைய படை, ரைட், ஆப்ரஹா யமன்ட மன்னனாக இருந்தார். அப்ப ஆப்ரஹா விரும்பினான் யமன் தேசத்தில் இருக்கிற மக்கள் அல்லது உலகத்துல ஏனைய பாகங்கள் இருக்கின்ற மக்கள் மக்காவுக்கு போகாம நான் கட்டியிருக்கின்ற இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். பெரியோரு அவன் ஆலயத்தை கட்டினான். ஆனாலும் மக்கள் அங்க போகல. அப்ப இதனால் கடும் கோபம் அடைந்தவன் என்ன செய்கிறான், பெரும் யானை படை ஒன்றை தயார் செய்து கொண்டு காபாவை இடிப்பதற்காக மக்காவை நோக்கி புறப்படுகின்றார். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹு தாலா அந்த சிறிய படைகளை கொண்டு அந்த யானை படைய, அதாவது பறவைகள் என்ற அந்த சிறிய படையை கொண்டு யானை படைய அல்லாஹு தாலா அழைக்கிறார். அப்படின்னா நீங்க பாருங்க, அந்த மக்கள், அதாவது மக்காவில் இருந்த மக்கள் சொன்னாங்க எப்படி என்றா, இது அல்லாஹு தாலாவுடைய ஆலயம், இது அல்லாஹு தாலாவுடைய வீடு, எனவே அல்லாஹு தாலா அவனுடைய வீட்டை அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி நின்றாங்க. ஏண்டா அவங்க எந்த விதமான பலமும் மற்றவர்களாக இருந்தாங்க. அதிகார பலம் இருக்கல்ல, ஆள் பலம் இருக்கல்ல, பண பலம் இருக்கல்ல. அப்ப ஆப்ரஹாவுடைய படைக்கு முன்னால இந்த மக்காவாசிகள் பலவீனமானவர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இந்த இடத்துல ஆப்ரஹாவுடைய படைக்கு அழிவை கொடுக்கிறான். சரியா? அப்ப ஆப்ரஹா அவன் அதிகாரம் பிடித்தவனாக இருந்தான், அதிகாரம் உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு நிறைய பேர், ஆள் பலம் இருந்துச்சு, அதே போல செல்வம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. இருந்தாலும் அவன் செய்ய பார்த்த இந்த செயற்பாடு அவனுக்கு வெற்றி அளிக்கல. அவன் நினைச்சான் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம், தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்கள், தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், இவற்றை கொண்டு தான் நினைத்ததெல்லாம் செய்யலாம் என்று அவன் நினைத்தான். ஆனா அல்லாஹு தாலா இறுதியாக அவனுக்கு அழிவை வழங்கினான். எனவே முதலாவது படிப்பினை என்னன்னு சொன்னா, அதிகார பலம், ஆள் பலம், பணபலம் போன்றவற்றை கொண்டு அநியாயம் புரிய நினைப்போருக்கு இந்த சூறா மிக பெரும் படிப்பினையாக உள்ளது. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன், எங்களுக்கு இப்ப இந்த பின்னணி இந்த எதுவும் இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, பலஸ்தீன்ல காசாவில வாழக்கூடிய மக்கள் இஸ்ரேல் என்ற அந்த நாட்டில் இருக்கின்றவர்களால எந்த அளவு தூரம் கொடுமையாக சித்திரவதைப்படுத்தப்படுகின்றார்கள் என்றது எல்லாத்தையும் நீங்க நியூஸ்கள்ல அல்லது வாட்ஸ்அப் ஊடாக பார்த்து கொண்டுதான் நிற்கிறீங்க. சரியா? அப்ப அவன் இஸ்ரேல்காரன் அல்லது சியோனிஸ்ட் என்ன நினைக்கிறான், தன்னிடம் இருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு, தன்னிடம் இருக்கின்ற ஆள் பலத்தை கொண்டு, தன்னிடம் இருக்கின்ற பணபலத்தை கொண்டு இந்த மக்களை அடக்கலாம், ஒடுக்கலாம், சித்திரவதை செய்யலாம், கொலை செய்யலாம், என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த சூரத்துல் ஃபீல ஓதக்கூடிய காசாவில் வாழக்கூடிய ஒருவர் உதாரணமாக இந்த சூறாவை ஓதுகின்ற போது மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலை கொடுப்பதாக இந்த சூறா காணப்படும். விளங்கினா உங்களுக்கு? அப்ப முதலாவது இது படிப்பினைகள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல உள்ள படிப்பினை, இது எங்களுக்கும் தான். மறுமை வரைக்கும் இந்த சூறா எங்களுக்கு என்ன சொல்லுது, என்ன வழிகாட்டலை தருது என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும்.
அப்ப முதலாவது படிப்பினை உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதிகார பலம், ஆள் பலம், பணபலம் ஆகியவற்றை கொண்டு அநியாயம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த சூரா ஒரு நல்ல படிப்பினையாக உள்ளது. இரண்டாவது, பெரிய படை, யானை படை என்பது உங்களுக்கு தெரியும். அது யானை ஒரு யானை அல்ல, ஒரு பல யானைகள், சரியா, நூற்றுக்கணக்கான யானைகள் வந்திருக்கலாம். இப்படி யானை படை உண்டு அல்லாஹு தாலா அழிக்கிறது எப்படி ஒரு சாதாரண அற்பமான பார்வையில மிகச்சிறிய ஒரு பறவை கூட்டம் ஒன்றின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த பெரும் யானை படைகளை அழைக்கின்றான். அப்ப எதை சொல்லுது? ஒரு பெரிய படை பலத்தை கூட அற்ப சக்தி ஒன்றால அழிக்க முடியும். அல்லாஹு தாலாவுடைய பேராற்றலை, அல்லாஹு தாலாவுடைய வல்லமைய இந்த சூரா எடுத்து காட்டுகின்றது. விளைனா இது இன்னும் ஒரு படிப்பினை. ரைட். அப்ப எவ்வளவுதான் பெரிய படை இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா நாடிவிட்டால் அவன் சாதாரண அவனுடைய படைப்பொன்றின் மூலமாக என்ன செய்யலாம்? அந்த பெரிய படையை அழிக்கலாம் என்ற அந்த அல்லாட ஆற்றலை, அல்லாட வல்லமையை வெளிப்படுத்துவதாக இந்த சூரா காணப்படுகின்றது. சரியா? மூன்றாவது, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தப்லீல். நாங்க பார்த்தோம் இல்லையா? அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா? சரியா? அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையான்னு இருக்குதுனா? ரைட். இந்த லெஃப்ட் சவுண்ட் நல்லா கூட்டி தான் நீக்கிற நான். ரைட், ஓகே. நல்லா சவுண்ட் கிளியரா கேட்குமான்னு நினைக்கிறேன். சவுண்ட் இஷ்யூவா இல்லை உள்ளகள்? இல்லதானே? ஓகே, ரைட், ஓகே, சரி. அப்ப பாருங்க, மூணாவது படிப்பினை என்னண்டா, நாங்க 2வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தப்லீல். அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா? அப்ப யாருடைய சூழ்ச்சி? அஸ்ஹாபுல் ஃபீல், யானை படைக்கினருடைய சூழ்ச்சி, ஆப்ரஹாவுடைய படையுடைய சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? அவன் திட்டமிட்டு படைகளை திரட்டி கொண்டு வந்து காபாவை இடிப்பதற்காக வந்தான். ஆனா கடைசியாக அவனும் அழிந்தான், அவனுடைய யானை படையும் அழிந்தது. அப்ப எப்படியோ அப்ப இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹு தாலா அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடியவன், சிதறடிக்கக்கூடியவன், வீணாக்கி விடக்கூடியவன் என்பதை இந்த சூரா முன்வைக்கின்றது. விலகினா? அப்ப அது மூன்றாவது படிப்பின. சூழ்ச்சிகளை அல்லாஹ் சிதறடிக்கக்கூடியவன் என்பதை எடுத்து சொல்லி இந்த சூரா ஆறுதல் தருகின்றது. அடுத்த பாருங்க, இன்னும் ஒரு படிப்பினை என்னண்டா? ரைட், சரியா? இப்ப இங்க என்ன சொல்ற அல்லாஹு தாலா? இப்ப அடுத்த சூறாலையும் வரும் குறைஷிகளுக்கு. இப்ப குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாவை எதிர்க்கிறாங்க. ரசூலுல்லா கொண்டு வந்த தூது, பிரச்சார பணி, இவற்றை எதிர்க்கிறாங்க. பிரச்சார பணிக்கு தடையாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை சித்திரவதை செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. இப்ப அல்லாஹு தாலா இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த ஆப்ரஹாவுடைய படையை அல்லாஹு தாலா எப்படி அழித்தான் என்பதை ஞாபகப்படுத்துறான். இப்ப ஞாபகப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க அருளப்பட்ட பின்னணியில பார்த்தோம் இல்லையா? ரசூலுல்லாவுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான உங்களோட இந்த செயற்பாடுகளை, உங்களோட இந்த சூழ்ச்சிகளை, உங்களோட இந்த நடவடிக்கைகளை நீங்க விடலாட்டி அந்த ஆப்ரஹாவுடைய படைக்கு என்னென்னவெல்லாம் ஏற்பட்டதோ அதெல்லாம் உங்களுக்கும் ஏற்படலாம். எனவே நீங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்க, அல்லாவை மட்டும் வணங்குங்க என்ற அந்த எச்சரிக்கை ஒன்று அங்க போகுது இல்லையா? அந்த குறைஷியர்களுக்கு போகுது. ஏன்னா அந்த குறைஷியர்கள் கண்கூடாக கண்டாங்க. குறைஷியர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகார பலம் இருக்கல்ல, ஆள் பலம் இருக்கல்ல, பணபலம் இருக்கல்ல. இந்த யானைப்படை வருவதை கண்டதும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள், மலையடிவாரத்துக்கு போனார்கள், போய் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய ஆலயம், அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர்களால் எதுவுமே செய்ய முடியல. அப்ப அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போதேதான் அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த யானைப்படையை அழித்தது. ரைட். அப்படி இருக்க இவர்கள் ஏன் ரசூலுல்லாவை எதிர்க்க வேண்டும், முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும், இஸ்லாத்தின் தூதை எதிர்க்க வேண்டும்? அப்ப அல்லாஹ் தாலா இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி சொல்ல விரும்புறான். ஆப்ரஹாவுடைய படையெடுப்புல இருந்து காபாவையும் குறைஷிகளையும் பாதுகாத்ததை அல்லாஹ் தாலா ஞாபகப்படுத்தி அவனை மாத்திரம் வணங்குமாறும்
இறை தூதரை ஏற்றுக்கொள்ளுமாறும் வழிகாட்டுகின்றது. சரியா? இதுவும் ஒரு படிப்பினையாக எங்களுக்கு சொல்லலாம். அடுத்தது நீங்க பாருங்க, இப்ப இகன வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி குறைஷியர்கள் கண்கூடாக கண்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட, இது கண்கூடாக கண்ட ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? இந்த ஆபிரகாமுடைய படையை அல்லாஹு தாலா அளித்த இந்த நிகழ்வு. கண்கூடாக கண்டும் கூட அவர்கள் ரசூலுல்லாவ ஏற்கிறது மறுக்கிறாங்க. சரியா? அப்ப இப்படித்தான் மனிதர்கள் ஒரு சாரார் இருப்பாங்க. அல்லாஹு தாலாவுடைய அற்புதங்களை, சரியா, நபிமார்கள் தூதர்கள் கொண்டு வரக்கூடிய அற்புதங்களை கண்கூடாக கண்டாலும் அவர்கள் வேண்டுமென்றே மனமுரண்டாக சத்தியத்தை, உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் இந்த சூரா உணர்த்தி நிற்கின்றது. ரைட். அதே போல இன்னும் ஒரு படிப்பின, இறை அடியார்களுக்கு ஆறுதல் தருவதாக இந்த சூரா காணப்படுகின்றது. இப்ப நான் சொன்னேன், காசாவில வாழக்கூடிய ஒருவர் இந்த சூறாவை அடி மனதிலிருந்து ஓதுகின்ற போது அவருக்கு எவ்வளவுதான் கஷ்டங்களை எதிர்கொண்டிருந்தாலும் சூரா உண்மையிலேயே ஆறுதல் அளிக்கும். அப்ப உண்மையிலேயே அப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்கட யாருக்கும் வந்தில்ல. சரியா? இப்ப உதாரணமா ரைட், ஓகே, எங்கட யாருக்கும் வந்தில்ல. அப்ப எங்களுக்கு வந்து இந்த சூறா வந்து இப்படி ஒரு கட்டம் ஒன்று வார நேரம் நாங்க ஓதக்கொள்ள அது எங்களுக்கு பெரும் ஆறுதல் தரக்கூடியதாக இந்த சூறா காணப்படும். சரியா? ரைட். அடுத்த நீங்க பாருங்க, இப்ப அல்லாஹு தாலா ஆலயம் தான் காபத்துல்லா. சரியா? அப்ப அல்லாட இல்லங்களை, அல்லாட சின்னங்களை அழிப்பதற்கு நினைக்கிறவங்க, சரியா, அவங்களுக்கும் ஒரு ஒரு படிப்பினையாக இந்த சூறா காணப்படுகின்றது. விளங்கினா? இப்ப காபத்துல்லா வந்து ரசூலுல்லா வரத்துக்கு முன்னுக்கு இருந்தே இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலம் முதல் தொட்டு இருக்குது. அதுக்கு முன்னுக்கும் இருந்து இருக்குது. சரியா? அப்ப மிக நீண்ட வரலாற்றை கொண்டதுதான் இந்த காபத்துல்லா. அப்ப இது அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய ஆலயங்களை, அல்லாஹ் வணங்கப்படுகின்ற அந்த புனித ஸ்தலங்களை, மஸ்ஜிதுகளை இடிப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு அல்லது அவற்றுக்கு எதிராக அத்துமீற நினைக்கிறவங்களுக்கு இந்த சூறா ஒரு மிக பெரும் படிப்பினையாக உள்ளது. சரியா? இவ்வாறாக குறிப்பிட்ட இந்த சூறாவில பல படிப்பினைகள் இருக்குது. சரியா? ஓகே, பல படிப்பினைகள் இருக்குது. நான் நினைக்கிறவங்க புத்தகத்திலையும் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற எல்லாமே புத்தகத்துல இருக்கும்னு சொல்றதுக்கு முடியாது. இத புத்தகத்துல இருக்கிறத விட சற்று கூடுதலாக இந்த டியூட்ல சில விஷயங்கள் இருக்கலாம். எனவே நீங்க புத்தகத்தையும் பக்கத்துல வச்சுக்கொண்டு இதுல சொல்லப்படாத ஏதாவது ஒரு பாயிண்ட் கூடுதலாக சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்துல நீங்க அதை நோட் பண்ணிக்கொண்டா நல்லா. சரியா? ரைட், ஓகே. ரைட். நீங்க இப்ப படிப்பினைகளை நல்லா உள்வாங்கி கொண்டா நல்லா. எக்ஸாம பேஸ் பண்ணி நீங்க படிக்கிறதா இருந்தா படிப்பினைகளை குறிப்பிடுகாண்டு மட்டும் வந்தா 4 படிப்பினைகளாவது எழுதணும். அல்லது 2 படிப்பினைகள் குறிப்பிடுகாண்டா 2 எழுதினா போதும். எப்படியோ நீங்க பொருத்தமான படிப்பினைகள் எழுதியலுமா இருந்தா சரி. சரி, ஓகே. இப்ப நாங்க இந்த சூறாவில் அடுத்த பகுதி போறோம். தான் சூரத்துல் ஃபீல்ல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள். நாங்க ஓகே, அதான் சொல்றேன் இல்ல. ஓகே, அதான் சொல்ற நேரம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களா? ரைட், ஓகே, ரைட், ஓகே. சூரத்துல் ஃபீல்ல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள். ரைட். படிப்பினைகளை வந்து அரபாலையா எழுதுற இல்ல. நோ 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 நோ. சரியா? படிப்பினைகள் நீங்க ஒரு நாளும் அரபால எழுதுறது இல்ல. அரபால என்ன எழுதுற என்றத நாங்க தொடர்ச்சியாக நீங்க வகுப்புக்கு வாங்க, நாங்க சொல்லித்தரோம். நீங்க யோசிக்கிற அளவுக்கு படிப்பினைகளோ, இலக்கியமோ அல்லது தஜ்வீத் சட்டங்களோ, அருளப்பட்ட பின்னணியோ, சரியா, எதுவுமே நாங்க என்ன செய்யறது இல்ல, அரபால எழுதுறதே இல்ல. ஓகே, அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்களா? ரைட், ஓகே, இன்ஷால்லா பார்ப்போம். ரைட், ஓகே, ரைட். இப்ப நாங்க தஜ்வீத் டீச்சர் சொன்னாங்களா அரபால் எழுதுறீங்களா மகளா? சரியா? ரைட், ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு ரைட், ஓகே. நான் உங்களுக்கு இப்போ உங்களோட ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன ஒழுங்குல படிக்கிறீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு அழகாக முடிச்சு கொண்டு போறதா இருந்தா இந்த உங்களோட ஸ்கூல்ல வரக்கூடிய எக்ஸாம் வந்து வித்தியாசமாக இருக்கும்.
ரைட். ஓகே. ஓகே. ரைட். இப்ப அல்லது ஒவ்வொரு சூரா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒவ்வொரு அலகுல இருந்து டேமா பிரிக்கிறதா இருந்தா அந்த அடிப்படையில் எக்ஸாம் வரும். நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஸ்கீம் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு குரூப்ல 2 குரூப்ல ஷேர் பண்ணி விட்றேன். அப்ப நீங்க அதன் அடிப்படையில் பார்த்து கொண்டு போனா நல்லா. முடியுமா இருந்தா அந்த ஸ்கீமை வந்து ஒரு டீச்சருக்கும் நீங்க காட்டினா இன்னும் நல்லா. அப்ப டீச்சரும் வந்து அந்த ஸ்கீம் படி என்ன செய்வாங்க, படிப்பிப்பாங்க. மட்டுமல்லாம எக்ஸாமுக்கு வரக்குள்ள அந்த ஸ்கீம் படியே உங்களுக்கு என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட வினாப்பத்திரங்களை தயார் செய்வாங்க. ரைட். அந்த அடிப்படையில் நீங்க படிச்சு கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஸ்கீமை ஷேர் பண்றேன்னா ரைட். ஓகே. ரைட். ஓகே. நாங்க கொஞ்சம் படிச்சுட்டு டிஸ்கஷன் போவோம்னா ரைட். இப்போ ஸ்கூல்ல பாடம் நடக்குது இல்ல, ஓகே. ஸ்கூல்ல பாடம் நடக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்க எகட வகுப்பு தொடர்ச்சியா வாங்க. ரைட். இப்போ ஏற்கனவே உங்களோட உங்களோட முந்தைய பட்சம் இருக்கும் தானே, கிரேட் 10, இப்போ கிரேட் 11 இருக்கிறவங்க அல்லது இப்போ மேல எக்ஸாம் செய்ய போறவங்கல்ல இருந்து தொடர்ச்சியாக வகுப்புக்கு வந்தவங்கள்ட்ட வகுப்பை பத்தி கேட்டு பாருங்க. ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு அது ஒரு நல்ல பிரயோசனமா இருக்கும். ரைட். எனவே நீங்களும் என்ன செய்யுங்க, தொடர்ச்சியா கிளாஸ் வாங்கலாம். ரைட். ரைட். அரபால தந்து தமிழ் மீனிங் கேட்பாங்களான்னு கேட்டுக்கிறேன். எஸ், கேட்பாங்களா? இப்போ உதாரணமாக நாங்க சூரத்துல் ஃபீல படிச்சோம். அப்ப அதுல ஒரு சொல் வரலாம் தொய்ரன். ஒரு சொல் தொய்ரன் என்றா பறவைகள். அப்ப பறவைகளை நீங்க அப்படி 4 சொற்கள் வரும். ஒரு சொல்லுக்கான பொருள் எழுதுறதுக்கு 1/2 மார்க்ஸ். இப்ப 4 சொற்களுக்குமான பொருள் எழுதுறதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸ். அதான் முடியட்டுமா?
ரைட். அப்ப நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன் என்றா ஒரு சூறாவில் உள்ள அல்லது நாங்க படிக்கிற 10 சூறாக்கள் இருக்குது 10ஆம் ஆண்டில 11ஆம் ஆண்டில 4 சூறாக்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்ட சில வசனங்கள் இருக்குது. அப்ப இந்த நாங்க படிக்கிற சிலபஸுக்கு உட்பட்ட இந்த சூறாக்கள்ல இருந்து சொற்களுக்கான பொருள் கேட்டு வரும். ஓகே புள்ளகள்? ஓகே, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணமாக ரப்புக்க என்ற சொல் அண்டா உன்னுடைய இரட்சகன், உம்முடைய இரட்சகன், ரைட்? பயிரன், பறவைகள், இப்படி 4 சொற்கள் வரலாம். அது ஒரு கேள்வி, சரியா? அப்ப 2 புள்ளிகள். அதே போன்று குறிப்பிட்ட சொற்களை தந்து, உதாரணமாக இப்ப நான் சொல்றேனே, உதாரணமாக அவர்களுடைய சூழ்ச்சி என்ற ஒரு சொல்ல தந்து அதுக்கு குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அரபு சொல் என்ன என்ற கேள்வி வார். அப்படி 4 சொற்கள் வார். அப்ப கைதகும், ஓகே ரைட்? அப்ப அதுக்கு 2 மார்க்ஸ். அப்ப அங்க 4 மார்க்ஸ் இருக்குது. எனவே நீங்க இப்ப படிக்கிற ஆரம்பத்திலேயே நீங்க என்ன செய்யுங்க, குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருளை எழுதி பாடமாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரைட்? அது ஆக முக்கியம். 2வது வினாத்தாள், இது நான் சொன்னது வினாத்தாள் 1ல. வினாத்தாள் 2ல சூறா ஒரு குறிப்பிட்ட சூறாவை தந்து அதை அடிப்படையாக கொண்டு ஒரு 5 வினாக்கள் வரும். இந்த 5 வினாக்கள்ல இறுதியாக வரக்கூடிய வினா வந்து இப்ப ஒரு சூறா தாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சூரத்துல் ஃபீல் தந்துட்டாங்க. அப்ப அந்த சூரத்துல் ஃபீல்ல வந்து 5 வசனங்கள் இருக்குது. அப்ப இதுல கடைசியா ஒரு கேள்வி வரும், ஆரம்ப 2 வசனங்களையும் வரையறுக்குக. அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும். ஆரம்ப 2 வசனங்களையும் வரையறுக்குக, அல்லது ஆரம்ப 3 வசனங்களையும் வரையறுக்குக, அல்லது மேலுள்ள சூறாவை வரையறுக்குக. இப்படி என்று மொத்தமாக எல்லா சூறாக்களையுமோ அல்லது எல்லா வசனங்களையுமோ அல்லது குறிப்பிட்ட 2 வசனங்களையோ அல்லது குறிப்பிட்ட 3 வசனங்களையோ கேட்டு வரும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க அந்த எத்தனை வசனம் கேட்டு வந்தாலும் குறிப்பிட்ட வசனங்களுக்கான மொழிபெயர்ப்ப டிரான்ஸ்லேஷனை எழுத பழகி இருக்க வேண்டும். சரியா? அப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்பையிலிருந்து நீங்க இதை ஆரம்பிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு லேஸ். ரைட்? இப்ப நான் செமினாருக்கு போனேன், பல இடங்களுக்கு போனேன். வந்த இடங்கள்ல நான் பார்த்த ஒரு விஷயம்தான், இந்த கைட்லைன்ஸ் வந்து ஆரம்பத்திலேயே கிடைச்சிருந்தா எங்களுக்கு இந்த அளவு சிரமமாக இருக்காது என்று சொன்னவர்கள் இருக்கிறாங்க. ரைட்? அப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்றது என்னன்னா, நீங்க படிக்கிற சூறா ரைட் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த குறிப்பிட்ட சூறாவை மட்டும் நல்லா படிச்சு தொழுகையில உதவுவாங்க. விளங்கினா? இப்ப நீங்க இன்றைக்கு சூரத்துல் ஃபீல படிக்கிறீங்க தானே, கம்ப்ளீட்டா படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அடுத்த வகுப்பு வரைக்குமோ அல்லது அதற்கடுத்த வகுப்பு வரைக்குமோ நீங்க தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு நீங்க இன்னும் ஒரு சூறா ஓதுறீங்க தானே, இன்னும் ஒரு சூறா என்பதை சூரத்துல் ஃபீலாக நீங்க வரையறுத்து கொண்டா நல்ல. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, சூரத்துல் ஃபீலைத்தான் ஓதுவீங்க. ரைட்? அப்ப தொடர்ச்சியாக நீங்க சூரத்துல் ஃபீலையும் சூரத்து குரேஷையும் மாறி 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 தொடர்ச்சியாக ஓதி வரக்குள்ள சூரத்துல் ஃபீல்ல ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு உள்ளத்துல ஆழமாக பதியும். மட்டுமல்ல உங்களோட தொழுகையும் உயிரோட்டமாக இருக்கும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னு, இதை நீங்க இப்பையிலிருந்தே தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு உண்மையிலேயே 10ஆம் ஆண்டிலேயே என்ன செய்யலாம்டா, 10ஆம் ஆண்டுக்குரிய பகுதியை தண்ணி பாடம் மாதிரி மனசுல வச்சுக்கொள்ளலாம். ரைட்? ஓகே. நீங்க 11ஆம் ஆண்டுக்கு நடக்கிற வகுப்புகளுக்கும் அட்டெண்ட் ஆகலாம், அதோட விருப்பம். நீங்க 10ஆம் ஆண்டு முடியக்குள்ளேயே 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். எந்த சிக்கலும் இல்லை. சரியா? இப்ப ஸ்கூல்ல நீங்க 11ஆம் ஆண்டு வந்த பிறகுதான் படிக்கணும் அப்படி ஒரு அப்படி ஸ்கூல்ல அப்படித்தானே. ஆனா நீங்க ஆன்லைன்ல வந்து வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் நடக்கிற, உங்களுக்கு ஒரு நாள் 11ஆம் ஆண்டுக்கு ஒரு நாள்ண்டா 11ஆம் ஆண்டு வகுப்புலையும் கலந்து கொண்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு குயிக்காக என்ன செய்யலாம், சிலபஸை முடிக்கலாம். ரைட்? அது ஒரு பக்கம். சிலபஸை முடிக்கிறன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நான் சொன்ன மாதிரி இந்த சூறாவை நான் சொன்ன ஒழுங்குல நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். நல்லா படிக்கணும், பாடமாக்கணும், சொற்களுக்கான பொருளை நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பை நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது வெறுமனே ஏனைய பாடங்களை போன்று ஓலவல் பரீட்சையோடு நிறைவு பெறக்கூடிய முடிந்த கதையாகி போகக்கூடிய ஒரு விஷயம் உண்டல்ல. இது வந்து நீங்க மரணம் வரைக்கும் நீங்க தொழ போறீங்க. சரியா? அந்த தொழுகையை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகத்தான் இந்த சந்தர்ப்பம் இருக்குது.
உண்மையிலேயே நீங்க பாக்கியசாலிகள். அல்லாஹு தாலாவுடைய சில வார்த்தைகளை, சில வசனங்களை சொற்களுக்கான பொருளோடு, வசனங்களுக்கான மொழிபெயர்ப்போடு, தஜ்வீத் சட்டங்களோடு, அதே போல அதில் காணப்படக்கூடிய படிப்பினைகளோடு படிப்பதற்கு உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலாவுடைய அருள் கிடைச்சிக்குது என்றதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுக்கறது இல்லை. ரைட்? அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு தான் இந்த அருளை கொடுக்கிறான். எனவே அந்த வகையில நீங்க இந்த அருளை நல்ல முறையில பயன்படுத்தணும் என்றதை பயன்படுத்தணும் என்று நாங்க விரும்புறோம். சரி, அடுத்தது ரைட். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு எவ்வளவு பாடம் வரும் என்றதை நான் இப்ப சொன்னேன். ஸ்கீமை நான் அனுப்புறேன், நீங்க அதை வச்சு தீர்மானிச்சு கொண்டா சரி. ரைட். ரெண்டாவது, சரி இந்த புக்ல தஜ்வீத் சட்டம் இல்லைன்னு இருக்குது. ரைட். நான் நினைக்கிறேன் மகன், உங்களோட கையில் இருக்கின்ற புத்தகம் மிச்சம் பழைய பிரிண்டா? ரைட். நான் இப்ப 10ஆம் ஆண்டு புத்தகம் 8வது எடிஷன் போகுது, 8ஆம் பதிப்பு போகுது. ரைட். இப்ப நீங்க உங்களோட ஸ்கூல்ல படிச்ச தாத்தா நானா மாறிக்கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே படிச்சு பயன்படுத்தி சரியா எழுதி அதையே நீங்களும் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு எதுவும் எழுதுறது இருக்காது, எல்லாமே எழுதப்பட்டிருக்கும், திருக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்ப நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று எழுத வேண்டி வந்தாலும் எழுதுறதுக்கான இடம் இருக்காது. ரைட். அதனால இப்ப 11ஆம் ஆண்டு புத்தகமும் 10வது எடிஷன் வந்தாச்சு, 10வது பதிப்பு வந்திருக்கிற. இப்ப நான் செமினார் போன வந்திடங்களை கண்டேதான் மிச்சம் பழைய புத்தகம் 2018, 17ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகம் எல்லாத்தையும் வச்சு கொண்டிருக்கிற. அதில் இல்லாத பல நிறைய தகவல்கள் புதிய புத்தகத்துல உள்வாங்கப்பட்டிருக்கிற. அந்த வகையில தஜ்வீத் சட்டங்கள் கூட புத்தகத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனா புதிய எடிஷன்ல தஜ்வீத் சட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற. சரியா? ரைட். ஓகே, அடுத்தது இது சரி. வேற ஒண்ணும் இல்லைன்னா இப்ப கேட்கிற அரபிக் வேர்ட்ஸ் மீனிங் பிடிஎஃப் செஞ்சு அனுப்புறா. நானே செஞ்சு அனுப்பணுமா? ரைட். அதான் நான் இப்ப படிப்பிச்சு கொண்டு போற சந்தர்ப்பத்திலேயே நீங்க நோட் பண்ற அளவுக்கு புத்தகத்தை கையில வச்சு கொண்டு இருந்தா சரியா? ரைட். அரபாலையா எழுதணும்? எது அரபால் எழுதணும்? ரைட். ஓகே, நாங்க சப்ஜெக்ட் வரோம். சரியா? நான் உங்களுக்கு டைம் தரேன், கடைசியாக அந்த டைம்ல கொஞ்சம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். 7ஆம் பதிப்பு நான் நினைக்கிற இஷ்யூ ஒன்று இல்லை. ரைட். புக் புக் ஹவுஸ்ல வாங்கலாம். ரைட். நீங்க எந்த ஏரியான்னு நினை தெரியாது, பொதுவாக கொழும்பு மருதானில் இருக்கிற புக் ஹவுஸ்ல வாங்கலாம், புத்தளத்துல வாங்கலாம், ஈஸ்டர்ல வாங்கலாம். சரியா? இப்படி பல இடங்கள்ல இருக்குது, வாங்கலாமா? ரைட். ஸ்கூல்ல வாங்குறது இல்லையா? ஓகே, நான் உங்களுக்கு வேணுமெண்டா ஷேர் பண்றேன், அந்த என்ன புக் வாங்கணும் என்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்றேன்னா. ஓகே, பாருங்க. ரைட். ஓகே, சரி. ரைட். ஓகே, இப்ப நாங்க உண்மையிலேயே தஜ்வீத் சட்டங்களை நீங்க பெரும்பாலும் படிச்சிருப்பீங்கன்னா உங்களோட நீங்க சின்ன வயசுல இருக்கல குர்ஆன் மதரசாக்களை பேத்திருப்பீங்க, மக்தபுகளில் பேத்திருப்பீங்க, பார்ட் டைம் மதரசாக்களை பேத்திருப்பீங்க. அந்த சந்தர்ப்பங்களை நீங்க தஜ்வீத் சட்டங்களை படிக்காம இல்ல, எல்லாமே படிச்சுக்கிறீங்க. ரைட். அப்ப தஜ்வீத் சட்டங்கள் என்று வரக்குள்ள குறிப்பாக அஹ்காமுன் நூன் அஸ்ஸாகினா வ தன்வீன், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் 4 இருக்குது. சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் 4 இருக்குது. இல்ஹார், இத்காம், இஃபா, இக்லாப் போன்ற 4 சட்டங்கள். அதே போல அஹ்காமுல் மீம் அஸ்ஸாகினா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் 3 இருக்குது. இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இஃபா ஷஃபவி என்று 3 சட்டங்கள் இருக்குது. அப்ப இந்த சட்டங்களை இந்த குறிப்பாக இந்த 4, 3, 7 இல்லையா, 7 சட்டங்களையும் நீங்க நல்ல முறையில பிராக்டிஸ் பண்ணணும், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். உங்களோட 10ஆம் ஆண்டு புத்தகத்திலேயே அந்த பகுதி இருக்குது.
சரியா? ரைட். அப்ப நீங்க அதை கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்க. அதல்லாம எங்கட சிலபஸ்ல இருக்கின்ற ஏனைய சட்டங்கள் தான் ரா, இந்த குர்ஆன்ல ரா என்ற எழுத்த வல்லினமாகவும் மெல்லினமாகவும் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த சந்தர்ப்பங்களையும் நீங்க 11ஆம் ஆண்டு புத்தகத்துல பார்த்து கொள்ளலாம். அதே போல நிறுத்த குறியீடுகள் என்ற ஒரு பாடம் ஒன்று வருது. அலாமாத்துல் வக்ஃப், எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல கட்டாயம் நிறுத்தணும், எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது போன்ற அந்த வழிகாட்டல்கள் 11ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குது, பார்த்து கொள்ளலாம். இதுவல்லாம சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீம், மீமுக்கு சத்து வந்தா, நூனுக்கு சத்து வந்தா எப்படி ராகமாக ஓதுறது என்பது சம்பந்தமாக அதோடு பெரும்பாலும் தெரிந்திருக்கும். ரைட். இதெல்லாம உள்ள சில சட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது உதாரணமாக கல்கலாவுடைய சட்டம், குலுக்கி ஓதுறது, ஏன்னா ரைட், அசைத்து குலுக்கி ஓதுறது கல்கலாவுடைய சட்டம் சிலபஸ்ல இல்ல, ஆனா நீங்க படிச்சிருப்பீங்க. அதே போல மத்துடைய சட்டம், நீட்டி ஓதுற, ரைட். அதே போல அல்லாஹ் என்ற அந்த நாமத்தை, லஃப்துல் ஜலாலா, அல்லாஹ் என்ற அந்த சொல்ல எப்ப நாங்க வல்லினமாக மொழிகிறது, எப்ப நாங்க மெல்லினமாக மொழிகிறது என்பது சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் நீங்க படிச்சிருப்பீங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதுக்குரிய பகுதியை படிக்கிற நேரம் கல்கலாவுடைய சட்டத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். தேவைப்பட்டா நாங்க மேலதிகமாக ஒரு 2 சட்டங்களை படிப்போம். ஏண்டா தஜ்வீத் என்பது குர்ஆனை திருத்தமாக அழகாக ஓதுவதற்கான ஒரு அடிப்படை கற்கை நெறி. அப்ப நாங்க அதுல மிக சுருக்கமாக ஒரு குறிப்பிட்ட அடிப்படையான சில விஷயங்களை தான் நாங்க பார்க்கிறோம். நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவையும் படிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களையும் பார்த்து கொண்டுதான் போறோம். இப்ப அந்த வகையில சூரத்துல் ஃபீல்ல உள்ள தஜ்வீத் சட்டங்கள் என்று வரக்கொள்ள நான் கேட்டகரி பண்ணிக்கிறேன். உதாரணமாக இல்ஹாரு ஷஃபவி என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதாவது மீமுக்கு சுக்கூன் வந்தா, அதில் மீமு சுக்கூன் வந்தா என்றதை சுக்கூன் செய்யப்பட்ட மீம்னு சொல்றேன்னா, இப்ப மீமுக்கு சுக்கூன் வந்தா நீங்க இந்த இடத்துல பாருங்களேன், மீமுக்கு சுக்கூன் வந்திருக்குது. மீமுக்கு சுக்கூன் வந்த பிறகு அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பிறகு இன்னும் ஒரு மீமோ அல்லது பாவோ வரலாட்டி மீம் அல்லது பா தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும், சரியா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு மீம் பா தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் நாங்க இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி, அதாவது குன்னா இன்றி ஓத வேண்டும். நான் இப்படி ஓதி காட்டுறேனே பாருங்களேன். அலம் தர, அலம் தர. இப்ப நாங்க அலம் தர அப்படி ஓதுறது இல்லை, அலம் தர அப்படி ஓதுறது இல்லை, விளக்குனா? அப்ப நாங்க எப்படி ஓதணும்? அலம் தர அப்படித்தான் ஓதணும், சரியா? ரைட். இப்ப ஒளி வழங்கி இருக்கும். அப்ப இந்த இடத்துல இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீம் வந்திருக்குது, அடுத்த எழுத்தாக யா வந்திருக்குது. அப்ப எப்படி ஓதணும்? யாராவது ஓதி காட்டுங்க பார்க்க. போதுங்க. ஓகே, சரி. இப்ப ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, அஹ்சந்தி. வலாகின் என்றாலும் மகள் நீங்க ஓதனத்துல ஒரு சின்ன ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. அலம் யஜ்அல் அப்படி ஓதுறது இல்ல. அப்ப எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும் சொல்லுங்க பார்க்க மத்தாக்கள். அலம் யஜ்அல் என்று ஓதுறது இல்ல. அலம் யஜ்அல், அலம் யஜ்அல், அலம் யஜ்அல், அலம் யஜ்அல். ஏன்னா சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால யா வந்திருக்குது. அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இன்னொரு மீம் அல்லது பா வந்தா தான் நாங்க ராகம் எடுக்கணும், சரியா? இந்த மீம் பா அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் நாங்க ராகம் எடுக்கிறது இல்லை. அதாவது அலம் அண்டி இதாக்குறது இல்லை. அலம் யஜ்அல், அலம் யஜ்அல், அலம் யஜ்அல் ஓதுறது பிள்ளை. அலம் யஜ்அல் அப்படித்தான் ஓதணும். ரைட். அடுத்தது ஓதி காட்டுங்க. ஓதுங்க. அலம் யஜ்அல் ஃபீ, அலம் யஜ்அல் தான் பார்த்தோம் நாங்க. இப்ப அடுத்தது என்ன? கைதஹும் ஃபீ. கைதஹும் ஃபீ.
கைதஹும் ஃபீ. ஓகே, கைதஹும் ஃபீ. قيدهم في ரைட், ஓகே. அடுத்தது அலைஹிம் தைரன் வெரி குட். அலைஹிம் தைரன். عليهم طير அலைஹிம் தைரன் வெரி குட், ஓகே. அடுத்தது فجعلهم ஃபஜஅலஹும் كعصف கஅஸ்ஃபின் வெரி குட், ஓகே. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் என்று ஓதுற. சரியா? ரைட், ஓகே. அப்ப நீங்க விளங்கி கொண்டா சரி. இப்ப இல்ஹாரு ஷஃபவிக்குரிய சட்டங்கள் சட்டம் வந்து நிறையவே இருக்குது. ரைட், அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட மீமு பிறகு மீமோ பாவோ வராம வேற எந்த எழுத்து வந்தாலும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகம் இன்றி உன்னா இன்றி இல்லாமல் ஓத வேண்டும். ரைட், ஓகே. நாங்க இப்போ அதை பார்த்தோம். அடுத்த சட்டம் தான் கல்கலா. கல்கலாவுடைய எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எத்தனைக்கு கல்கலாவுடைய எழுத்துக்கள்? 5 5. சரியா? என்ன எழுத்துக்கள்? قاف குதுபத்துன் காஃப் தா பா ஜீம் தால். ஓகே, வெரி குட். நாங்க சுருக்கமாக குத்துபு ஜத்து என்று சொல்றோம் இல்லையா? காஃப் தா பா ஜா அல்லது ஜீம் தால். சரியா? ரைட், ஓகே. ஜீம் தால். அப்ப இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து நடுவுல வந்து சுக்கூன் செய்யப்பட்டு வந்தா நாங்க ஒரு சின்ன ஒரு அசைவு ஒன்றை ஏற்படுத்துறோம். இப்போ உதாரணமாக யஜ் அல் யஜ் அல் அல் அப்படி யஜ் யஜ் அல் அண்டு ஓதுறில்ல, அப்படி ஓதான் கஷ்டம். இப்ப யஜ் அல் யஜ் யஜ் அல் யஜ் அல் அண்டு ஓதுறது இந்த கல்கலாவுடைய சட்டம். ரைட், அடுத்தது தஃபீமுர்-ரா. தஃபீமுர்-ரா என்பது ராவை வல்லினமாக ஓதுறது. ராவை வல்லினமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இருக்குது. அதுல குறிப்பாக நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், ராவுக்கு ஃபத்ஹா வந்தா வல்லினமாக ஓத வேண்டும், அல்லது ராவுக்கு லம்மத்து வந்தா வல்லினமாக ஓத வேண்டும். ஃபத்ஹா அல்லது லம்மத்து வந்தால் நாங்க எப்படி ஓதணும்? வல்லினமாக ஓத வேண்டும். அலம் தர அலம் தர ரப்புக ரப்புக வஅர்சல. சரியா? இப்படி நாங்க என்ன செய்யணும்? வல்லினமாக ஓத வேண்டும். தய்ரன் தய்ரன் தர்மீஹிம். நீங்க பாருங்க, தர் ராவுக்கு சுக்கூன் வந்திக்குது இல்லையா? ராவுக்கு சுக்கூன் வந்திக்குது. அப்ப ராவுக்கு சுக்கூன் வந்திருந்தா அதற்கு முன்னால் உள்ள இடத்த பாக்குறேன். சரியா? நீங்க பாருங்க, இப்ப ராவுக்கு சுக்கூன் வந்திருந்தால் இந்த இடத்துல பாருங்களேன். ரைட், ராவுக்கு சுக்கூன் வந்திருந்தால் அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு என்ன அடையாளம் வந்திருக்கிற என்றதை பாக்குறேன். சரியா? அதுக்கு ஃபத்ஹா வந்திருந்தால் நாங்க என்ன செய்யணும்? வல்லினமாக ஓத வேண்டும். ஃபத்ஹா அல்லது லம்மத்து. அப்ப ஃபத்ஹா வந்திருக்குது. அப்ப நாங்க எப்படி ஓதுற? தர்மீஹிம் தர்மீஹிம் அண்டு ஓதுற. சரியா? அதே போல ஃபத்ஹா வந்திருக்குது பிஹிஜாரத்தின் அண்டு. ஃபத்ஹத்தைன் வந்திருக்குது. ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைனா. ஃபத்ஹத்தைன் வந்தாலும் நாங்க எப்படி ஓதுற? வல்லினமாக ஓதுற. சுக்கூன் வந்திருக்குது. சுக்கூன் வந்தா நாங்க என்ன செய்யற? அதற்கு முன்னாள் எழுத்தை சேர்த்து பார்க்கிற. முன்னாள் எழுத்து ஃபத்ஹா வந்திருந்தால் வல்லினமாக ஓதுற. ரைட், ஃபத்ஹா வந்திருக்குது, வல்லினமாக ஓதுறது. அதே போல ஃபத்ஹா வந்திருக்குது, நாங்க வல்லினமாக ஓத வேண்டும். சரியா? அதுதான் தஃபீமுர்-ரான்னு சொல்றது. ரைட், அதே போல அல்-இக்ஃபாஉ ஷஃபவி. அல்-இக்ஃபாஉ ஷஃபவி என்பது சுக்கூன் செய்யப்பட்ட மீம், அதற்கு பின்னால பா வந்தா. சரியா? நாங்க அந்த இடத்துல கொஞ்சம் ராகம் எடுத்து ஓத வேண்டும். சரியா? அதை நாங்க இக்ஃபாஉ ஷஃபவி என்று சொல்றது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் பிஹிஜாரத்தின். ரைட், ஓகே. அதே போல அது இக்ஃபா ஷஃபவியா. ரெண்டாங்க பிறகு பார்ப்போம். அடுத்து அல் இத்காம் பில் குன்னா. சரியா? இத்காமுக்குரிய எழுத்துக்கள் 6 இருக்குது மொத்தமாக. யர்மலூன என்று சுருக்கமாக சொல்வோம். யா ரா மீம் லாம் வாவ் நூன் என்று 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த இத்காமுடைய சட்டம் 2ஆக பிரியும். இத்காம் பில் குன்னா, இத்காம் பிலா குன்னா அல்லது பிகைரி குன்னா என்று 2ஆக பிரியும். பில் குன்னா என்பது இத்காம் என்பது இணைத்து ஓதுறதை குறிக்கும். அப்ப இத்காம் பில் குன்னா என்பது இணைத்து ராகம் எடுத்து ஓதுறது. இத்காம் பிலா குன்னா என்பது இணைத்து ராகம் எடுக்காமல் ஓதுறது. சரியா? ரைட், அதை நீங்க சுருக்கமாக இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க சில பிறகு விரிவா பார்ப்போம்.
அப்ப இங்க பாருங்க தன்மீனுக்கு பிறகு மீம் வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க இணைக்க வேண்டும். தன்மீனோட அடுத்த எழுத்தை இணைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். பிஹிஜாரத்தின் மின். அதே போல அடுத்த கஅஸ்ஃபிம் மஅகூல், கஅஸ்ஃபிம் மஅகூல் ராகம் எடுத்து ஓதுறது. ரைட், ஓகே. அடுத்து இஃபாவுடைய சட்டம் அது ஒன்றுதான் இருக்குது. இஃபாவுடைய எழுத்துக்கள் 15 இருக்குது. அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இஃபாவுடைய எழுத்து 15ல் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அந்த சுக்கூனை மறைத்து, நூன் இருக்கின்ற சுக்கூனை வந்து மறைத்து ராகம் எடுத்து குன்னா செய்து ஓத வேண்டும். மின் சிஜ்ஜீல், மின் சிஜ்ஜீல் என்று ஓதுற. சில நேரம் உங்களுக்கு நீங்க தஜ்வீத் சட்டங்கள் எல்லாம் நிறையவே படிச்சிருப்பீங்க. ரைட், இப்ப நீங்க சொல்லுங்களே பார்ப்போம். ரைட், இப்ப இந்த சூறாவை நாங்க ஓதி பார்ப்போம். சரியா? படித்த சட்டங்களை இப்ப நான் ஒரே நாள்ல நான் இப்ப ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி தந்தேன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு வராது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட வீட்டுல இருக்கின்ற முஸ்ஹப் குர்ஆன் அதை நீங்க கையில் எடுத்து நீங்க நோட் பண்ணி படிக்கணும். நீங்க இப்ப உதாரணமாக சில வீடுகள்ல தஜ்வீத் சட்டங்களை குறிக்கின்ற குர்ஆன் இருக்குது, குறித்து வந்த குர்ஆன் இருக்குது, அதெல்லாம் ஓதலாம். அல்லது நீங்க வந்து இல்ஹாரு ஷஃபவி, உதாரணமாக இல்ஹாரு ஷஃபவி கண்டு ஒரு 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 பிளாட்டிக்னம் ஒரு ஏதோ ஒரு நிறப்பேனைய அல்லது பென்சில் கலர் ஒன்றை யூஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். நோட் பண்ணிக்கொண்டு நீங்க ஓதி பார்க்கணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்க நிறைய கேட்கணும், கிராத் கேட்கணும். விளங்கினா அப்பதான் உங்களுக்கு வரும். சும்மா அந்த 10 நிமிஷத்துலயோ 15 நிமிஷத்துலயோ படிச்சான்றதுக்காக வேண்டி வராது. இப்ப நீங்க திருத்தமா ஓத பழகத்தான் உங்களுக்கு இந்த பாடத்துல ஒரு இன்பம் வரும், ஒரு ஆர்வம் வரும், ஆசை வரும். ரைட், ஓகே. ரைட், நாங்க இப்ப இந்த முதலாவது சூறா பார்ப்போம். ரைட், படிச்ச சூறா கடைசியாக நாங்க இதை பார்த்துட்டு அடுத்த சூறாவுக்கு போவோம். ரைட், நான் ஓதி காட்டுறது முன்னுக்கால யாருக்காவது ஓதி காட்ட விருப்பமா? தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓதி காட்டுங்க பாக்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. ஓகே, அஹ்சன் தி பாரக்கல்லாஹு ஃபீகி. ரைட், இன்னொரு ஆளு சந்தர்ப்பம். بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. வெரி குட், பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, கடைசியா ஒரு ஆளு சந்தர்ப்பம். சரி, ஓதுங்கம்மா. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. மும்தாஸா, பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, ஹைர். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஓதுன எல்லாருக்கும் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணணும். நான் கடைசியாக ஒரு முறை ஓதி காட்டுறேன் பாருங்க. ரைட், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل
فجعلهم كعصف مأكول. ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க சூரத்துல் ஃபீல முழுமையாக பார்த்தோம். ரைட், ஏதாவது டவுட் இருக்கிறா புள்ளகள் சூரத்துல் ஃபீல்ல? சார் ஓ, எனக்கு இந்த தஜ்வீத் சட்டங்கள் தெரியவே அதுக்கு. ஓகே. நான் யோசிச்சேன், நாங்க இப்ப தஜ்வீத் சட்டங்கள், இப்ப நாங்க சூறாக்களை படிக்கக்குள்ள தஜ்வீத் சட்டங்களை பார்க்குற நேரம் உங்களுக்கு சில நேரம் கன்ஃபியூஸா இருக்கும். நீங்க மகள் கையில் இருக்கிற புத்தகத்தை நீங்க சுயமாக படிக்கலாம், பார்க்கலாம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க இப்ப ஒரு சூறாவை படிச்சிட்டோம், பிரச்சனை இல்லை. நாங்க இப்ப முழுமையாக எல்லா தஜ்வீத் சட்டங்களையும் படிக்காவிட்டாலும் கூட நான் சொன்னேனே, அஹ்காமுன் நூன் அஸ்ஸாக்கின வத் தன்வீன், சுகூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள். அதே போல அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா, சுகூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள். ரைட், அப்ப மொத்தமாக 7 சட்டங்கள் இருக்குது. இல்ஹார், இத்காம், இஹ்ஃபா, இக்லாப், அதே போல இல்ஹார் சஃபவி, இத்காம் சஃபவி, இஹ்ஃபா சஃபவி. இந்த 7 சட்டங்களையுமாவது நாங்க ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நான் இன்ஷா அல்லாஹ் அப்ப நான் அடுத்த வகுப்புல படிப்பிச்ச பிறகு நாங்க சூறாக்களை படிக்கிறது பெட்டர் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்படி செய்வோம்னா? ரைட், ஓகே. சரி, ஓ, இந்த தஜ்வீதில் எப்படி கேள்வி வரும்? ரைட், ஓகே. தஜ்வீதை பொறுத்தளவில் மகள் 2016ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்குள்ள காலப்பகுதியில வினாத்தாள் ஒன்றிலையும் தஜ்வீதுடைய கேள்விகள் வந்திருந்த, சரியா? ஆனா 2021 2022 இதுல வினாத்தாள் 2ல தான் கேள்வி வாருது. இப்ப உதாரணமா இப்ப சூரா இப்ப இதுல ஹைலைட் பண்ணேலுமோ தெரியாது. ரைட், ஓகே. நான் இப்படி காட்டுறேனே உங்களுக்கு. ரைட், உதாரணமா நான் இதுல பாருங்களேன். இப்ப நான் இந்த இதுக்கு பாக்ஸ் ஒன்று போடுறேன், சரியா? அதே போல இதுக்கும் ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். பாக்ஸ் எல்லாம் வரும், கோட் அடிச்சு வருமா? கோட் அடிச்சு வரும். அப்ப கேள்வி வாருன்னா, கோடிடப்பட்ட தஜ்வீத் சொற்றொடர்கள் காணப்படக்கூடிய அல்லது கோடிடப்பட்ட வசனங்களில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை குறிப்பிடுக. கோடிடப்பட்ட வசனங்களில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை குறிப்பிடுகாண்டு வாரு அல்லது சட்டங்களை விளக்குகாண்டு வாரு, சரியா? அப்படி வரக்குள்ள இந்த இதில் சரி ரெண்டு சைடு இப்படியே ஒன்று கேட்கப்போம். சரி, அப்படி தஜ்வீத் சட்டத்தை இப்ப கேட்டு வந்தா நீங்க எப்படி எழுதணும்டா, இந்த குறிப்பிட்ட 2 சொற்களையும், அதாவது அலம் யஜ்அல் அதனையும் அதை எழுதணும். முதலாவதாக அதை எழுதிட்டு டேஷ் பண்ணி நீங்க போடணும் இல்ஹார் சஃபவி என்று போடணும். ஓகே, தஜ்வீத் சட்டத்தை தான் நீங்க எழுதிக்கிறீங்க, அதுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா? அது பிறகு விளக்கத்தை எழுதணும். எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு யா இடம்பெற்றிருப்பதால், சரியா? யா இடம்பெற்றிருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று விளக்கத்தெழுதினா ஒரு மார்க்ஸ். அப்ப ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். தஜ்வீத் சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி, விளக்கத்தை எழுதுறதுக்கு இன்னும் ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி நீங்க அடுத்த சொல்லையும் எழுதுற தொய்ரன் அபாபில் அந்த எழுதிட்டு பக்கத்துல டேஷ் ஒன்று பண்ணி இல்ஹார் என்று எழுதுற. ஏன்னா இல்ஹார் அது ஒரு விளக்கத்தை எழுதுற. தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய ஹம்சா இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று அந்த விளக்கத்தை எழுதுறது. அப்படி எழுதுனா அங்க தஜ்வீத் சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி, விளக்கத்தை எழுதுறதுக்கு இன்னும் ஒரு புள்ளி, அப்ப 2, மொத்தமாக 4 புள்ளிகள் இருக்குது. நீங்க வெறுமனே குறிப்பிட்ட தஜ்வீத் சட்டத்தை மட்டும், சரியா, இல்ஹார் சஃபவி என்றோ அல்லது இல்ஹார் என்றோ தஜ்வீத் சட்டத்தை மட்டும் எழுதிட்டு வந்தா உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்காது. அந்த ஒரு புள்ளி என்று 2 புள்ளிகள் தான் கிடைக்கும். 4ல 2 கிடைக்கும். ஓகே, ரைட். சார் எக்ஸாம்ல சூரா எழுதுமா? சூரா எழுத கேட்டு வருமானா கேக்குறீங்க? சார் சூரா வராது, சூரா எழுத வேண்டி வராது, சூரா தருவாங்க. சூறாவா இப்ப பேப்பர்ல சூரா இருக்கும், குறிப்பிட்ட சூரா இருக்கும், சூறாவை தந்துதான் கேள்வி கேட்பாங்க, சரியா?
சரி இப்போ ஒரு தஜ்வீத் சட்டத்தை போட்டுட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு வருமா? தஜ்வீத் சட்டத்தை போட்டுட்டு எக்ஸாமை கேட்டு வர நான் சொன்னேன் 2016 இருந்து 2020 வரை உள்ள பேப்பர்ல பகுதி 1 அப்படி வந்துருந்துச்சு. சரியா? இப்போ உதாரணமாக இல்ஹாருடைய எழுத்துக்கலவை, இதுகாமுடைய எழுத்துக்கலவை, இஹ்பாவுடைய எழுத்துக்கலவை, இல்ஹாருக்கு ஒரு உதாரணம் தருக, இஹ்பாவுக்கு ஒரு உதாரணம் தருக, அப்படி வந்து கேள்வி வந்திருந்த. அதே போல குர்ஆன்ல நீங்க பாடமாக்கி இருக்காத அல்லது சிலபஸ் இல்லாத ஒரு குர்ஆன் வசனம் ஒன்றை தந்து அது எங்க வந்தாலும் உங்களுக்கு தஜ்வீத் சட்டம் தெரியும் எழுதலாம். என்ன சூறால என்ன வசனம் வந்தாலும் எழுதலாம். அப்படி ஒரு குர்ஆன் வசனம் ஒன்றை தந்து குறிப்பிட்ட சொற்களுக்கு கீழால கோடடிச்சு இந்த கோடிடப்பட்ட வசனத்தில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டத்தை குறிப்பிடாண்டு வந்திருந்துச்சு. விளங்கினா? அது 2020 ஆண்டு வரை உள்ள பேப்பர்ல அப்படித்தான் வந்தது. ஆனா 2021 இருந்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பேப்பர்ல வினாத்தாள் 1 தஜ்வீத் சட்டம் கேட்டு வந்ததில்லை. 2 வருஷமா வரல. இனி வரலன்றதுக்காக வராது என்ற நிச்சயமும் இல்லை, வரலாம். ரைட்? ஆனா வரல. ஓகே, நாங்க சில படிப்போம், படிக்க 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 அவளுக்கு ஜஸ்ட் விளங்குமா? சூரோட மீனிங் கொஞ்சம் சொல்லுங்களே சார். ஓகே, நான் சொல்றேன். ரைட். மகள் மரியம், நீங்க எந்த பேப்பர் 1 ஒன்லி அரபிக்ல என்று போட்டி ஈக்கின்னு போட்டிக்கிறீங்க. ஓகே, நீங்க எனக்கு அந்த குறிப்பிட்ட பேப்பரை மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, என் நம்பர் இருக்குதானே எல்லார்கிட்டையும். அப்ப நீங்க அந்த பேப்பரை கொஞ்சம் ஒரு போட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்பினா சரி, நான் என்ன கேள்வி எப்படி கேட்டுக்கிறாங்கன்னு நான் பார்த்து சொல்றேன்னா. ரைட். ஓகே. ரைட். ஓகே. எனக்கு இது தஜ்வீத்னா விளங்கல சார். தஜ்வீத் என்றாலே விளங்கலையா? இல்ல சார், தஜ்வீத்னா தெரியும். ஆனா அந்த தஜ்வீத் படி அது சட்டங்கள் எடுத்து விளங்கல கஷ்டமாயிட்டுது. சரி, ஓகே மகள், நீங்க எனக்கு பேசுனதாக எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்களேன், நான் இன்ஷால்லா சொல்றேன். சரியா? ஓகே. சரி சார். சரி, ஓகே. ரைட். ஓகே. ரைட். ஓகே. என்னைக்கும் சட்டங்களை புரிஞ்சு வர்றது ஓகே மகள், பாப்போம், படிப்போம் இன்ஷால்லா. சரியா? ரைட். ஓகே. ரைட். இதுல நாங்க பார்ப்போம். ரைட். இப்ப நான் இந்த சூறாக்கள் ஏற்கனவே படிச்சிட்டோமா? ரைட். நான் இப்ப கேட்டதுக்காக வேண்டி சொல்லித்தாரேன், மேலோட்டமா பாருங்க. ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். உமது இரட்சகன் யானை படையினரை எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லையா? ரைட். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தக்லீல். அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா? வாரிசல அலைஹிம் தொய்ரன் நபாபீல். அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அவை அவர்கள் மீது சுடப்பட்ட கற்களை எறிந்தன. சரியா? ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். எனவே அவன் அவர்களை சப்பி உண்ணப்பட்ட அல்லது கொத்தி தின்னப்பட்ட கதிர்களை போன்று ஆக்கிவிட்டான். அவன் அவர்களை கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று ஆக்கிவிட்டான். உண்மையில நாங்க இப்படி எல்லாம் படிச்சோம், போன கிளாஸ்ல ஒவ்வொன்றா படிச்சோம். அலம் தர என்றா என்ன, கைஃப என்றா என்ன, பால என்றா என்ன, ரப்புக்கே என்றா என்ன, பியஸ்ஹாபில் ஃபீல் என்றா என்ன என்று ஒவ்வொன்றா படிச்சுட்டு தான் நாங்க மொழிபெயர்ப்பை பார்த்தோம். எனவே தயவு செஞ்சு கிளாஸ் மிஸ் பண்ணாம வர பாருங்க இன்ஷால்லா. சரியா? ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணினா அடுத்த பகுதியில படிக்கிறது விளங்காது. ரைட். ஓகே. அரபிக் ரைட் பண்றது வந்து மகான் அஃப்னான், அரபிக் வந்து இப்ப ரைட் பண்ண என்ன செய்யணும் என்று கேட்டுக்கிறீங்க. உண்மையிலேயே இப்ப நாங்க அரபிக் லாங்குவேஜ் பாடம் இங்க படிக்கிறது இல்லை, ஏன்னா அரபி இலக்கியம் தான் படிக்கிறேன். அரபிக் லாங்குவேஜ் பாடமும் நாங்க ஆன்லைனு கூட படிப்பிச்சு கொண்டுதான் நிற்கிறோம். சரியா? அப்ப நீங்க இப்ப சுயமாக அரபிக் லாங்குவேஜை படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமாக இருந்தா படிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். லேசி இப்ப உங்களோட ஏரியால அரபு தெரிந்த யாராவது இருந்தா ஒன்னாவது அரபு எழுத்துக்களை படிங்க. அடுத்ததாக ஒவ்வொரு எழுத்தோட அடுத்தடுத்த எழுத்துக்களை கூட்டி எழுதக்கொள்ள எப்படி எழுதுற என்றதையும் நீங்க படிச்சு கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். ஓகே. சார் அரபிக் லாங்குவேஜ் வந்து நீங்க அந்த கிரேடுக்கு படிப்பீங்களா இல்ல எல்லாருக்கும் வந்து படிப்பீங்க?
நான் வந்து இப்ப இப்ப போனா இப்ப நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிற வந்து கிரேட் 10க்கும் 11க்கும் சேர்த்து தான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். உட 10 அல்ல, பழைய 10. சரியா? அதாவது இப்ப இருக்கிற 2023 ஓலவர் செய்ய இருக்கிறாக்களுக்கும் 2024 ஓலவர் செய்ய இருக்கிறாக்களுக்கும் சேர்த்து தான் படிப்பிச்சு கொண்டு இருந்தது. அப்ப இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவர்களுக்கும் தொடரணும். நாங்க இன்ஷா அல்லாஹ் அது முடிவாகல பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே, சரி. ரைட். அப்ப நாங்க அடுத்த சூரா என்ன சூரா எங்கட? சூரத்து குரைஷ். சரியா? சூரத்து குரைஷ் கொஞ்சம் முடிங்களா? ரைட். சூரத்து குரைஷ் ரைட் 4 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. மிக இலகுவான, நீங்க எல்லோரும் மனநமிட்டிருக்கின்ற ஒரு சூரா. ரைட். அப்ப இந்த சூரா வந்து எல்லோருக்கும் பாடம் இருக்கும் பெரும்பாலும். ஓகே, பெரும்பாலும் எல்லோருக்கும் பாடம் இருக்கும். அப்ப வந்து இந்த சூறாவை வந்து பாடமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா கட்டாயமாக எல்லாரும் என்ன செய்யணும்? பொருள் தெரிந்திருக்க வேண்டும். ரைட். அப்ப முதலாவதாக எங்க வச்ச பென்சில ஓகே, நீங்கதான் எடுத்து பென்சில ஹைக்கு. ரைட். ஓகே, ரைட் ரைட் ரைட். பாருங்களா? ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்து குரைஷ வந்து ஃப்ரெஷ்ஷா அடுத்த வகுப்புல படிச்சா நல்லமென்று யோசிக்கிறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லித்தாரேன். நாங்க சூரத்து குரைஷ் 4 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. ரைட். இந்த சூரா வந்து மக்கா காலத்துல அருளப்பட்டது. மக்கியா சூரா, மக்கியா. ரைட். அப்ப நான் மேலோட்டமாக இந்த பொருளை சொல்லிட்டு நான் கிளாஸ் இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். என்ன, நாங்க இப்ப இதை ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு சூறாட ஒரு பகுதி ஆரம்பிச்சு முடிக்காம அடுத்த பகுதியில அடுத்த கிளாஸ்ல அடுத்த பகுதியை படிக்கிறது திருப்ப அப்படி அப்படின்னு போறதை விட ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு சூறாவை படிக்கிறது நல்ல மன நினைக்கிறேன். ரைட். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷ். குரைஷ் அந்த குரேஷியர்களை குறிக்கிறது. லீலாஃபி அந்த கருத்து விருப்பம் உண்டாக்கியமைக்காக அந்த கருத்துல வரும். அல்லது அப்படி சொல்ற பரிச்சயமாக்கினான், அதாவது பழக்கப்படுத்தினான். இப்ப பழக்கப்படுத்தியமைக்காக, பரிச்சயமாக்கியமைக்காக அந்த கருத்துல வருமா? பழக்கப்படுத்தியமைக்காக, பரிச்சயமாக்கியமைக்காக, விருப்பம் உண்டாக்கியமைக்காக போன்ற பல கருத்துக்கள்ல எங்களுக்கு ஈலாஃபி என்ற சொல்லுக்கான கருத்து எடுக்கலாம். ஈலாஃபி குரைஷ், குரேஷியர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக, குரேஷியர்களுக்கு பழக்கப்படுத்தியமைக்காக, குரேஷியர்களுக்கு பரிச்சயப்படுத்தியமைக்காக போன்ற கருத்துகள் எடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப என்ன பழக்கப்படுத்தினது என்றது அடுத்த வசனத்துல வருது. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப்.
ஈலாஃபிஹிம். அப்ப இந்த ஈலாஃபி அந்த சொல் திருப்ப வருது. ஈலாஃபி ஈலாஃபி விருப்பம் உண்டாக்கியமைக்காக. ஹிம் அண்டா அவர்கள். ஈலாஃபிஹிம் அண்டா அவர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக, அவர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக என்ற கருத்துல வருமா? எதை விருப்பம் உண்டாக்கியமைக்காக? ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரிஹ்லத்துன்னா பிரயாணம், பயணம். சரியா? பயணமா? எப்படியான பயணம்? அஷ்ஷிதா, அஷ்ஷிதான்ற கருத்து மாரிகாலம், அஸ்ஸைஃப்னா கோடை காலம். இங்க வாவ் என்ற எழுத்து வந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப நாங்க சூரத்துல் ஃபீல்லையும் படிச்சோம். வாருசல மேலும் அவன் அனுப்பினான். அப்ப வாவ் என்பது மேலும் என்ற கருத்துல வார. அப்ப அஷ்ஷிதாண்டா மாரிகாலம், மாரிகாலம் தெரிந்தானே உங்களுக்கு மாரிகாலம். அஸ்ஸைஃப் என்பது கோடை காலம். அப்ப ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் குளிர்கால அல்லது மாரிகால பயணத்தையும் கோடைகால பயணத்தையும் அவர்கள் மீது பழக்கப்படுத்தியமைக்காக. சரியா? அவர்கள் மீது பழக்கப்படுத்தியமைக்காக அல்லது அவர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியமைக்காக. யாருக்கு? அந்த குறைஷியர்களுக்கு மாரிகால பயணத்தின் மீதும் கோடைகால பயணத்தின் மீதும் விருப்பம் உண்டாக்கியமைக்காக. ரைட்? நாங்க அது என்ன, ஏன் அப்படி விருப்பம் வந்துச்சு என்றதெல்லாம் நாங்க விரிவா பார்ப்போமா? ரைட். அல்லாஹ் தஆலா இந்த இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான். ஃபல் யஅபுது, எனவே அவர்கள் வணங்கட்டும். ஃபல் யஅபுது, எனவே அவர்கள் வணங்கட்டும். யாரு? அந்த குறைஷியர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், எனவே அவர்கள் வணங்கட்டும். யாரை வணங்கட்டும்? ரப்ப ஹாதல் பைத். ரப்பன்னா கருத்து இரட்சகன், இறைவன். ரப்பன்னா இறைவன். ஹாதல் பைத் அண்ணா இந்த வீடு. அப்ப ரப்ப ஹாதல் பைத் அண்ணா இந்த வீட்டின் இரட்சகனை. ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். அப்ப அல்லாஹு தாலா தானே குறைஷியர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தினார். எனவே அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த கோடைகால பயணம் மாரிகால பயணத்தின் மீது விருப்பத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க ரப்ப வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த ரப்பி ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் சொந்தக்காரன், இந்த வீட்டின் இரட்சகன், இந்த வீட்டின் சொந்தக்காரனை அல்லது இந்த வீட்டின் இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். அப்ப அல்லாஹு தாலா அடுத்த வசனத்துல அவனை பத்தி சொல்றான். அல்லதி அவன், அத்ஆமஹும், அல்லது என்ன அவன் எத்தகையவன் என்றால் என்ன கருத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே. அத்ஆமஹும், அத்ஆமஹும் அவர்களுக்கு அவன் உணவளித்தான். அத்ஆம உணவளித்தான், ஹும் அவர்களுக்கு. அப்ப அத்ஆமஹும் அவன் அவர்களுக்கு உணவளித்தான். எதற்கு? மின்ஜு, மின்ஜுவனா பசிக்கு. இங்க மின் அண்டா இருந்து, ஜூ அண்டா பசி, அப்படி எல்லாம் இருக்குது. நீங்க அதெல்லாம் பார்க்க வேணாம். மின்ஜு பசிக்கு. அத்ஆமஹும் மின்ஜு அவன் அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான். வ மேலும் ஆமனஹும் அவர்களுக்கு அபயமளித்தான். அபயமளித்தான் எதிலிருந்து? மின் ஹௌஃப் அச்சத்திலிருந்தும் அவன் அவர்களுக்கு என்ன செய்தான்? அபயமளித்தான், பாதுகாத்தான். சரி, அச்சத்திலிருந்தும் அவன் அவர்களை பாதுகாத்தான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப். திரும்ப பாருங்க. அல்லதி அத்ஆமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவன் தான் அவர்களுடைய பசிக்கு உணவளித்தான். சரியா? அவர்களுடைய பசிக்கு உணவளித்தான். அத்ஆமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்திலிருந்தும் அவர்களுக்கு அபயம் அளித்தான், அதாவது பாதுகாப்பு வழங்கினான். எப்படியான பயம்? கொலை களவு போன்ற அந்த பயம். கொலை இடம்பெறுமோ, களவு நடக்குமோ, கொள்ளை அடிப்பார்களோ. ஏன்னா இவங்க பயணம் போறாங்க, பயணம் போற வழியில வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் கொள்ளை அடிப்பார்களோ, களவெடுப்பார்களோ, கொலை செய்து விடுவார்களோ என்ற அந்த பயத்திலிருந்தும் அல்லாஹு தாலா இவர்களை பாதுகாத்தான். அத்தவ ஆமனஹும் மின் ஹௌஃப், ஹௌஃப் என்றா பயம், அச்சம். சரியா? ரைட். அப்ப இந்த 4 வசனங்களை கொண்ட சூரா தான் சூரத்து குரேஷ். ரைட். நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப ஃபுல்லா சும்மா மேலோட்டமா தான் பார்த்தோம். நாங்க அடுத்த வகுப்புல சூரா அருளப்பட்ட பின்னணி, சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம், சூறாவில் உள்ள தஜ்வீத் சட்டங்கள், சூறாவில் உள்ள படிப்பினைகள் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் அடுத்த வகுப்பு சில நேரம் சில சந்தர்ப்பத்துல தஜ்வீத் சட்டங்களை படிக்கிறதாக அமையும். மேலும் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புலயே ஃப்ரெஷ்ஷாக சூரத்து குரேஷை இன்ஷா அல்லாஹ் படிப்போம்.
ரைட். ஓகே. பெரும்பாலும் இப்ப ரைட் ரெக்கார்டிங் கேட்டிக்கிறீங்க. ரைட் ஓகே. இப்படித்தான் நாங்க வளமையாக ரெக்கார்டிங் குடுத்து கொண்டு தான் வந்தோம். இப்ப கூட தாத்தமாருக்கு, நானமாருக்கு என்ன செஞ்சோம்னா, ஆரம்ப வகுப்புகள் நடந்து முடிய ரெக்கார்டிங் குடுத்தோம். என்ன விஷயம்னு சொன்னா, ரெக்கார்டிங்க நாங்க இந்த குடுத்ததால கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகினவங்கட எண்ணிக்கை குறைஞ்ச. சரியா? அப்ப இப்ப இன்றைக்கு மாஷாஅல்லாஹ் இப்ப 90 பேர் அல்ல உண்மையிலேயே அரபிலக்கணம் எடுக்கிற எல்லாரும் ஜாயின் ஆகினா எங்கட பேக்கேஜ் போதாது. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் 90 பேர் வந்திருக்கிறீங்க. இப்ப நான் உதாரணமா சொல்றேனே, இப்ப குரூப்ல இருக்கிற 90 பேர் அல்ல 2 குரூப் இருக்குது. கேர்ள்ஸுக்கு வேறையா, பாய்ஸுக்கு வேறையா குரூப் இருக்குது. இப்ப 2 குரூப்லயும் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தாலேயே 300க்கும் மேல இருக்கிறாங்க. சரியா? அப்ப நான் ரெக்கார்டிங் எக்ஸஸ், அதாவது ரெக்கார்டிங்க நாங்க தந்தோம்னு சொன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அட்டெண்ட் ஆகிறவங்களோட எண்ணிக்கை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது வேற சிக்கல்களை கொண்டு வரும் என்றதால இப்போதைக்கு நாங்க ரெக்கார்டிங் கொடுக்கறதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறோம். சரியா? ஓகே. ரைட். சரி. ரைட் ஓகே. அடுத்து பேப்பர் அனுப்ப சொல்லிக்கிறீங்க. இப்ப நான் பேப்பர் அனுப்பல. ஏண்டா சில நேரம் பேப்பரை பார்த்துட்டு பாடத்திலிருந்து ஒதுங்கி வேற பாடத்து போன கதைகளும் இருக்குது. ஏன்னா பேப்பரை பார்த்தோன்னே அப்செட் ஆகுது. சரியா? அந்த அளவு கடினமான ஒரு பாடம் அல்ல. ஆரம்பத்திலேயே நாங்க பார்த்தோம்னு சொன்னா எதுவுமே படிக்காம ஒரு பேப்பரை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். ரைட். அதனால இப்போதைக்கு பேப்பர் அனுப்பல. சரியா? ரைட். ஓகே. ரைட் ஓகே. நாங்க ரைட் ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உண்மையிலேயே இப்ப உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் கிளாஸ் ஆரம்பிக்கவே சொல்றேன். எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர், கல்வி ஊக்குவிப்பு மையம், இபிசி என்ற ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து இலங்கையில வந்து அரபு மொழி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அயராது உழைக்கின்ற பாடுபடுகின்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்க முயற்சி கூடாகத்தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் இந்த மாணவர்களாகிய உங்களுக்கு ஃப்ரீயா எக்ஸஸ் ஆகுது. சரியா? அப்ப அதனால நீங்க அவங்களுக்காக கட்டாயம் என்ன செய்யணும்? துவா செய்யணுமா? ரைட். அடுத்து அரபிக் லாங்குவேஜுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கிறான்னு கேட்டுக்கிறீங்க. இருக்குது. டெக்ஸ்ட் புக் வந்து இப்ப கவர்மெண்ட் புக் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க புக் ஹவுஸ்ல ஜவான் சேர்ந்த புக் எடுக்க மேலும், அல்லது காத்தாங்குடியில ஷேக் நுஸ்ரி நவீமி என்ற ஒரு ஆள் இருக்கிறாரு காத்தாங்குடி. அவர் எழுதின புத்தகமும் இருக்குது. சரியா? அரபு மொழி இலகு வழிகாட்டி நூல் வந்து ஓலவல் பேஸ் பண்ணி எழுதின புத்தகம் ஒன்று இருக்குது. ரைட். அதை நீங்க பார்க்க மேலும். ரைட். அதெல்லாம இப்ப புதுசா இன்ஷால்லா மிக கிட்டிய காலத்துல கிரேட் 6ல இருந்து 9 வரங்காட்டி உள்ள மாணவர்களுக்கு புத்தகம் வெளிவர இருக்குது. அப்படி புக்ஸ் இருக்குது, தாராளமா படிக்கலாம் இன்ஷால்லா. ரைட் சார். சார் ஸ்கீமா சென்ட் எத்தனை சூறாக்கள் ஃபர்ஸ்ட் டைமுக்கு நான் ஸ்கீமா போட்டா தான் உங்களுக்கு அது விளங்கும். நான் ஸ்கீமா போடுறேன். பெரும்பாலும் 3 அல்லது 4 சூறாக்கள் தான் வரும். 10 சூறாக்கள் தானே 10ஆம் ஆண்டுல. சரியா? ரைட். சார் 2016ல இருந்து 2020 வரைக்கும் இருக்கிற பேப்பரை பாக்குறதுல எதுவும் பிரச்சனை இருக்காது? பிரச்சனை இல்ல, ஆனாலும் பிரச்சனை இருக்குது. சரியா? நீங்க சும்மா ஜஸ்ட் பார்க்கணும்னு பார்த்தா ஓகே. ஆனா நீங்க அதை பார்த்துட்டு இப்படித்தான் பேப்பர் வரும்னு எண்ணி படிச்சீங்கன்னா அது பீல. சரியா? இப்ப நான் அன்னைக்கு செமினாரு போன சந்தர்ப்பத்துல ஒரு மாணவர்கிட்ட 2019ஆம் ஆண்டு பேப்பரை வச்சுக்கொண்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அந்த அமைப்புல தான் பேப்பர் வரும். இல்ல, அப்படி இல்லை. ரைட் ஓகே. அப்ப ஜஸ்ட் நீங்க கேள்விகளுக்கு விட எழுதுறதுக்காக வேண்டி அந்த பேப்பர்களை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா 2021ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பேப்பரை தான் நீங்க பார்க்கணும். சரியா? ரைட் ஓகே. ஹைர் ஓகே. ரைட் ஓகே. அப்ப நாங்க இதோட கிளாஸை நிறைவு கொண்டு வரோம்.
சரியா? இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். وعليكم السلام ورحمة الله. جزاك الله خير.